அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கங்கள். வணக்கத்திலேயே அது என்னங்க ஆனந்தமான வணக்கம் அப்படிங்கிறீங்களா? சந்தோஷத்தை பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம வாயில் வர ஆரம்பிச்சிடணும். நம்ம வார்த்தைகளில் எப்போ சந்தோஷம் வருதோ மனசில் சந்தோஷம் தானாக குடிக்கொள்ளும் இல்லைங்களா? அப்படி தானே? நம்ம எடுத்தோன்ன வார்த்தையிலேயே ரொம்ப சோகமாக என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதா, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்குறதா. நம்ம சாதாரணமாக பேசும்போதே பாருங்களேன், நம்மளுடைய மனநிலையை பக்கத்தில் உள்ளவங்க தான் தீர்மானம் பண்ணுவாங்க. என்றைக்குமே நம்ம மனநிலையை நம்ம தீர்மானம் பண்ண முடியாது. நம்ம காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு பர்த்டே இல்லை ஒரு நல்ல நாள் விசேஷம் வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப பிளானிங்லாம் பக்காவாக பிளான் பண்ணியிருப்போம். நம்ம அதே மாதிரி குளிக்க போயிருப்போம், குளிச்சுட்டு சாமியெல்லாம் கூட கும்பிடுவோம். வீட்டில் கிளம்பலான்னும் போது வீட்டில் உள்ளவங்க ஒரு வார்த்தை கேட்பாங்க. நம்ம இதயத்தை அதாவது ஒடிக்கிற மாதிரி இருக்கும், உடைச்சிரும். அதாவது இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற கிளையை ஒடிப்பாங்க பாருங்க, அது மாதிரி. அப்புறமா அடுத்து எங்கே தோணும் உங்களுக்கு, அந்த நாளே அவ்வளோதான். அப்போ ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்குன்னு பாருங்க. நம்ம ஒரு பெரிய மனுஷனை நோகடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரண மனுஷனை நோகடிக்கணும்னா பெரிய பிரச்சனைலாம் கொண்டு போக வேணாம், ஒரு வார்த்தை இருந்தால் போதும். அப்போ பல பேருடைய வாழ்க்கையை புரட்டி போடுறது எதுன்னு கேட்டால் வார்த்தை. பல பேருடைய வாழ்க்கையை புரட்டி போடுவது வார்த்தை. வார்த்தை அழகாக இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும். இதுதான் உண்மையான செய்தி. இன்னைக்கு என்ன பண்றோம், நமக்கு பகவான் என்ன பண்ணிருக்கிறார், மூலதனமாக நமக்கு வாயை கொடுத்திருக்கிறார். நல்ல மனசை கொடுத்த ஆண்டவன் வாயை கொடுக்காம இருந்திருந்தா கூட நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்குமோன்னு நான் தோணுது. இந்த வாயினாலதான் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப இந்த வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது வரைக்குங்க நீங்க எந்த நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், எந்த ராசிக்காரவங்களாக இருக்கட்டும், உங்க வார்த்தை முன்ன பின்ன எப்படி வேணாலும் போயிருக்கட்டும், ஆனா இனிமேங்க வார்த்தைக்கு ஒரு செக்யூரிட்டி கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு செக்யூரிட்டி லாக் நிச்சயமா கொடுக்கணும். இந்த பாஸ்வேர்டு இருந்தாதான் இந்த வேர்டு வெளியில வரணும் அப்படின்னு கொண்டு வரணும். யாருக்கிட்ட எதை பேசணும், யாருக்கிட்ட எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏத்தணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு கிரக கோளாறுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே கிரக கோளாறு தான். எந்த கிரகம் தெரியுமா? சந்திரன். இந்த தலைப்பே அதான் பேச போறோம். சந்திரனை பத்தி தான் பேச போறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கிரகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நாம் எடுத்திருக்கிறது சந்திரன். இந்த சந்திரன்ற கிரகம் நம்ம மனசுல, நம்ம புத்தியில, நம்ம வார்த்தையில சம்பந்தப்பட்டது. நாம நல்ல விஷயத்தை கொண்டு போகணும், நல்ல பேர் எடுக்கணும், நல்ல கௌரவமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். அப்படியே ஸ்பாயில் ஆயிருக்கும். இது எப்படி நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிள் மேஜிக். எந்த இடத்துலயோ ஒரு இடத்துல வேர்ட்ஸை நம்ம மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறோம். யாருக்கோ பிடிக்காத ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த நேரம் எல்லாரும் சிரிச்சிருக்கிறாங்க, சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. அந்த பிடிக்காதவன் போய் போட்டு விட்டுட்டான், வேலை முடிஞ்சு போச்சு. நமக்கு அந்த பயலாவது பிடிக்காதவன் நம்மள்ட்ட டைரக்டா கேட்டு இருந்தானோ நம்மளே அண்ணா தெரியாம பேசிட்டேன்ன, மன்னிச்சுக்கண்ண, சாரிண்ண அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் வன்மத்தை கக்கிட்டான். ஏன்னா ஒரு மனுஷன் முன்னேறான்னா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க ஒரு பிசினஸ் மேக்னட்டா இருக்கலாம், அரசியல்ல பெரிய ஆளா இருக்கலாம், அதிகாரத்துல பெரிய ஆளா இருக்கலாம், கலைத்துறையில பெரிய ஆளா இருக்கலாம். உங்களை இனிமே அழிக்க யாருமே கிடையாது நீங்க முடிவோட இருக்கலாம். எழுதி தர, உங்களை அழிப்பதற்கு யாரும் காரணம் இல்லை. உங்க வாயில வரக்கூடிய வார்த்தை தான் முதல் எதிரி. சுக்கிர தசை நடக்கும் சார், சந்திர புத்தி வரும், ரொம்ப கவனமா இருக்கணும். சூரிய தசை நடக்கும், சந்திர புத்தி வரும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சனி தசையில சந்திர புத்தி, ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த திசை நடந்தாலும் சந்திர புத்தின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா கவனமா இருக்கணும்.
சந்திரனை மெயின் பண்ணும்போது அந்த சந்திரன்ற கிரகம் நம்மளுடைய ஆக்குப்பை நம்மளை இயக்கும் பொழுது நம்மளுடைய வாயில இருக்கக்கூடிய வார்த்தைகள் தாறுமாறா போகும். நம்ம பேசுறது நியாயமா தெரியும், அது மற்றவங்களை எந்த இடத்துல ஹர்ட் பண்றோம்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஹர்ட் பண்ணாம பேசினாலும் மற்றவங்க ஹர்ட் பண்றதா நினைச்சுப்பான். அப்போ ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு ஆளு ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுனால கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் அலைஞ்சதெல்லாம் உண்டுங்க. ஒரு பெரிய நடிகர் நல்ல ஹைபீக்ல வந்தார், ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து, நடிகர் சங்கத்திலிருந்து, டைரக்டர் சங்கத்திலிருந்து எல்லாரும் அவரை நிப்பாட்டிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை அவர் வாழ்க்கையை முடிச்சிடுச்சு. ஒரு பெரிய அரசியல்வாதி, எல்லா மேடைகளிலும் நல்லா பேசுவார், கைத்தட்டு அப்ளாஸ் நிறைய வாங்குவார். ஒரு வார்த்தையை பேசினாரு, அவர் வாழ்க்கையில அரசியல் அஸ்தமனம் ஆயிடுச்சு. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான், குழந்தைங்களுக்கும் அதே தான். ஏங்க வீட்டில் பெண்கள் நல்ல சமைப்பாங்க, அருமையா சமைப்பாங்க, கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்க, விருப்பப்பட்டு சமைச்சிருப்பாங்க. அதை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பரிமாறுவாங்க, எல்லாரும் ஆனந்தமா சாப்பிடுவாங்க. கடைசி அந்த சாப்பாடு முடியும் போது அந்த அம்மா ஏதோ ஒரு வாயை விட்டுருவாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் அந்த சாப்பாடு பாத்திரம் வரைக்கும் அப்படியே இருக்கும், போய் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த வீடே ஒரு இடுகாடு போல ஆயிடும். எத்தனை வீட்டு நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா சொல்றேங்க, நம்ம காலையில எழுஞ்சி குளிச்சு சந்தோஷமா எல்லாதாயி ஒரு நல்ல நாள் பெருநாள்ல ஒரு ஒரு படத்துக்கு தியேட்டருக்கு போய் படம் பார்த்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வருவோம். 2 வீலர்ல ஹஸ்பண்ட் வண்டி ஓட்டுவார், ஒய்ஃப் உட்காந்து பின்னாடி வருவாங்க. அந்த அம்மா ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுடும், சண்டையோடு படுப்பார்கள். எத்தனை வீட்டில் நடந்திருக்கு. தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையும் வெளியில வரதுக்கு முன்னாடி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட், நம்மளுடைய அறிவு கண்டிப்பாக பேசணும். இது பேசலாமா வேணாமா? இந்த வாயில வந்த வார்த்தைகளை விட்டுட்டு சாரி சாரி சாரின்னு கேட்கக்கூடிய உள்ளங்கள் எத்தனை தெரியுமா? அழுக்காட்சிகளை உண்டாக்கிடுங்க அந்த வார்த்தைகள். ஒரு ஃபைல் நவரணும், எங்கேயாவது நீங்க ஒரு அதிகார இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு சாதாரணமா நம்மளோட உணர்ச்சி வசத்துல ஒரு வார்த்தையை விட்டுருவோம், அந்த ஃபைல் அங்கே நிடும், அந்த கோப்பு நவராது. அதனால பல லட்சங்கள் வீணா போகும், லட்சியங்கள் வீணா போனவங்களும் இருக்காங்க. அப்ப ரொம்ப முக்கியமானது வார்த்தை. சும்மா சுதந்திர இந்தியாவில் இருக்கிறேன், நான் சுதந்திரமா பேசலாம் அப்படின்லாம் கனவு காணாதீங்க. பேச்சுக்கு வேணா சுதந்திரம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த சுதந்திரம் தன்னை அழிக்காமல் இருக்கணும். ஏன் ஒருத்தன் தொடர்ந்து விஐபி ஆக முடியல? ஒரு விஐபிக்கு சறுக்கல் ஏற்படுதுன்னா அவங்க ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுக்கு பாதகமா போயிடுது. எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க நம்ம வார்த்தையை நம்பி. நம்ம பேசுற வார்த்தையில ஏதோ ஒரு டானிக் டக்கு மாறிடும், ஒரு முள் இருக்கும், அது யாரையோ தெச்சிடும். அவ்வளவுதான். நிறைய பேருக்கு காதல் தோல்வி அடையறதுக்கு மிக முக்கியமா இருக்கிறது வார்த்தைங்க. இது காதல்னா ஒரு பையனும் பொண்ணு மட்டும் இல்லைங்க, அப்பா பொண்ணு, அப்பா பையன், உறவுகள். அந்த உறவுகள் இருக்கக்கூடிய லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் அந்த வார்த்தை. இது என்ன ஆகுது? இந்த வார்த்தை வெளியில வந்தோடனே நம்ம தப்பான ஒரு அபிப்பிராயம் மனசுக்குள்ள வந்துருது. இந்த ஒரு வார்த்தையை வச்சு அவங்கள தப்பா எடை போட்டுருவோம். தப்பா எடை போட்டோன்னா மனசு அவங்கள அக்செப்ட் பண்ணாது. ஒரு மனிதனுடைய மனம் அவ்வளவு மோசமானது. எது கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன தசை நடந்தா என்ன புத்தி நடந்தா, சந்திரன் உங்களை ஆட்சி பண்றாங்கிறத நம்புங்க. தினசரி உங்களை சந்திரன் தான் ஆட்சி பண்றான். ஒரு நாள் பாத்தீங்கன்னா லாட்டரியில பணம் கிடைக்கும், திடீர்னு பாராட்டுகள் கிடைக்கும், திடீர்னு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நாளைக்கு இதே நடக்கணும் காலையில எழுந்து பார்க்காதீங்க. நேத்தி நடந்தது சந்தோஷம், இன்னைக்கு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். இன்னைக்கு புது போர்க்களத்தில் இருக்கிறோம், அப்படி நம்பணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இப்ப நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஹார்டா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்ல.
வார்த்தைகளை நாம் அழகாக பேச வேண்டிய கட்டாயம். நம்ம வாழ்க்கையை கட்டமைப்புகளை உயர்த்துறது வார்த்தை மட்டும்தான். இதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரனை நாம் எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்றது, இதுதான் இப்ப பிளான். அவசியம் சிவ மந்திரம் எல்லாரும் சொல்லுங்க. ஒரு 108 வாங்கி ருத்ராட்ச கொட்டை 108 மாலை கையில வச்சுக்கோங்க. தினசரி காலையில எழுந்து குளிச்சுட்டு சாமி பூஜை பண்ணிட்டு சிவ மந்திரத்தை ஒரு 108 தடவை நம சிவாய எடுத்தாலும் சரி, சிவசிவன்னு சொன்னாலும் சரி, ஒரு ருத்ராட்சம் உருட்டல், அவ்வளவுதான். சிவனை நினைச்சிங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க. சந்திரன் குளிர்ந்து போவார். ஏன்னா பிறை சந்திரனை சிவபெருமான் தன் தலையில வச்சிருக்கிறார், சிரசில் வச்சிருக்கிறார். பராசக்தியை வணங்குங்க, அம்பால. பௌர்ணமி அம்பால தரிசனம் பண்ற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அவசியம் நம்ம அத்தனை பேரும் பராசக்தியுடைய ஆலயத்திற்கு பௌர்ணமியில போகணும். உங்க ஊர்ல என்ன ஊர்ல நீங்க இருந்தாலும் சரி, நீங்க சென்னையில இருந்தா கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், மதுரையில மீனாட்சி சொக்கநாதர், திருச்சியில அகிலாண்டேஸ்வரி, சமயபுரத்தா, எல்லா இடத்துக்கும் அம்பாள் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு. அந்த ஒரு மாசம் நம்ம பேசுற வார்த்தையை அம்மா தீர்மானம் பண்ணுவாங்க. அந்த சிவபெருமான் தீர்மானம் பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் நாம் பேசுற வார்த்தையை. இவ்வளவுதான். அழகான வார்த்தைகள் நம்மள்ட்ட இருந்து வரும். யாரையும் ஹர்ட் பண்ற வார்த்தை வராது. முக்காவாசிங்க 90% தோல்விகளுக்கு வார்த்தையே காரணம். இதை நம்புங்க. குறைகளை மற்றவங்கள்ட்ட சொல்றதை விட நம்மளாலதான் இந்த பிரச்சனை வந்ததுங்கிறத நாம உணர்ந்துட்டோம்னா வாழ்க்கையில 100% சக்சஸ் ஆகிறோம்னு அர்த்தங்க. அதை திரும்பவும் அந்த குறை நம்ம கிட்ட வராம தடுக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த சிவ வழிபாடும் சக்தி வழிபாடும். இதுல வேற எதுவுமே இல்லை. மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. அழகான வார்த்தையை பேசுவோமா? பார்த்திருக்கீங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா? பல அரசர்களையும் அடிமட்டத்துக்கு ஆக்கியது வார்த்தைகளே. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம சொல்லுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அழகாக இருக்கணும். மற்றவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா ஹார்ட்டையும் டச் பண்ற மாதிரி இருக்கணும். ஹார்ட் டச் பண்ணிடுவோமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல வார்த்தைகளே அதிகமாக வரட்டும். அமோகமா இருக்கணும்.